மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தகவல் வெளியாகியுள்ளது. 8வது ஊதியக்குழு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசு ஜனவரி மாதம் வெளியிட்டது. தற்போது இந்த குழு அமைக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டு பாதிக்குள் தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. 2027 ஜனவரியிலிருந்து புதிய ஊதியக்குழு அமலுக்கு வரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் ஊதியத்தில் சுமார் 106% வரை உயர்வு கிடைக்கும் என்று நிபுணர்கள் கணிக்கின்றனர். இது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் பெரும் நிவாரணமாக அமையும். 7வது ஊதியக்குழுவின் கீழ் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 7,000 ரூபாய் 18,000 உயர்த்தப்பட்டது. அதேபோல் இந்த முறை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 அல்லது 2.86 வரை பரிந்துரைக்கப்படும் என கூறப்படுகிறது. இதன்படி தற்போதைய ரூபாய் 18,000 அடிப்படை சம்பளம் ரூபாய் 37,080 வரை உயரக்கூடும். ஓய்வூதியமும் ரூபாய் 9,000 ரூபாய் 18,540 வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்பது பழைய சம்பளத்தில் பெருக்கி பெறப்படும் அடிப்படை சம்பளத்தை குறிப்பிடுகிறது. இது ஊழியர் சம்பள மாற்றத்தின் முக்கிய கருவியாக செயல்படுகிறது. அதிகரிப்பு ஜனவரி 2026 முதல் நிலுவைத் தொகையாக வழங்கப்படும். இதன் மூலம் 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். இந்த மாற்றம் பணவீக்கத்தில் இருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாகவும் எதிர்கால நிதி நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.